இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் நவம்பர் 30ஆம் தேதி கார்த்திகை மாதத்தின் சர்வ அமாவாசை. இரவு தூங்கும் முன் கொஞ்சம் கல்லுப்பு மற்றும் மிளகை தலைகாணி அடியில் இப்படி வைத்து தூங்கி பாருங்கள். ₹1 கூட கடன் மிச்சம் இருக்காது. அடகு வைத்த நகையையும் உடனடியாக மீட்கலாம். நம்ம யூடியூப் சேனல்ல இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் மிக மிக எளிமையானது. இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. கடன் தீர்ப்பது மற்றும் அடகு வைத்த நகையை மீட்பதுன்னு மட்டும் கிடையாதுங்க, அதிரடியான பணவரவை ஏற்படுத்தக்கூடிய தாந்திரிகம் இது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு பெரிய அளவுல எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. இந்த சக்தி வாய்ந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்துல செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், அமாவாசை சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைன்னு 2 நாட்களுமே இருக்குங்க. ஆனால் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை நாளைய தினம் நவம்பர் 30ஆம் தேதி அன்னைக்கு தாங்க நம்ம செய்யணும். அமாவாசை இரவு நேரத்தில் தான் இந்த தாந்திரிகம் நமக்கு முழுமையான பலன்களை கொடுக்கும். அதன் அடிப்படையில நாளைய தினம் தாங்க இரவு தூங்கும் முன்பாக இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அமாவாசை திதி நேரம் எப்பன்னு பார்த்தோம்னா நாளைய தினம் நவம்பர் 30 சனிக்கிழமை காலை 11:04 அமாவாசை திதி ஆரம்பமாகுதுங்க. அடுத்த நாள் டிசம்பர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:19 வரை அமாவாசை திதி இருக்குங்க. நாளைய தினம் சனிக்கிழமை இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த மெத்தடை நீங்க செஞ்சாலே போதும். அதாவது யார் கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. குடும்ப தலைவர் அல்லது தலைவி அல்லது வேலைக்கு போறவங்கன்னு யார் வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல கடன் தீர்ப்பதுன்னு மட்டும் கிடையாதுங்க, இது பணவரவையும் ஏற்படுத்தக்கூடிய தாந்திரிகம். சோ யார் வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க, நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும். அதே போல அசைவத்தை முற்றிலுமாக நீங்க தவிர்க்கணும். நாளைய ஒரு நாள் அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. நாளைய தினம் இந்த பதிவை நீங்க பாக்குறீங்க, அந்த நேரத்துல அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தீங்கன்னா இன்னொரு முறை குளிச்சுட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். அதே போல வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலுமே இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. குளிச்சிருக்கணும், அசைவத்தை தவிர்க்கணும், இதுதாங்க முக்கியமான விஷயம். சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது 2 பொருட்கள் தாங்க. ஒன்று, ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு நமக்கு தேவை. இன்னொன்று, 1 ஸ்பூன் அளவிற்கு மிளகு நீங்க எடுத்துக்கோங்க. வீட்ல ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கிற அதே மிளகை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா நீங்க கடையில வாங்கிக்கோங்க. புதியதாக தான் நீங்க வாங்கணும்னு கட்டாயம் கிடையாதுங்க. வீட்ல ஆல்ரெடி நீங்க வச்சிருக்க கல்லுப்பு மற்றும் மிளகை பயன்படுத்திக்கோங்க. சில பேர் நீங்க உங்க ஊர்ல கல்லுப்பு கிடைக்கலன்னு சொல்றீங்க, அப்படிப்பட்டவங்க நீங்க தூளுப்பை பயன்படுத்திக்கலாம். மிளகிற்கு எண்ணிக்கையெல்லாம் தேவை கிடையாதுங்க, தோராயமாக 1 ஸ்பூன் அளவிற்கு மிளகு நீங்க எடுத்துக்கோங்க. ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை நினைத்து செய்யக்கூடிய தாந்திரிகம் இது. பொதுவாகவே பைரவருடைய வழிபாடு கடனை உடனடியாக தீர்க்கக்கூடியது. அவருக்கு பிடித்தமான மிளகை சேர்த்து செய்யக்கூடிய தாந்திரிகம். சரிங்க, கைப்பிடி அளவு கல்லுப்பு மற்றும் 1 ஸ்பூன் அளவிற்கு மிளகு, இந்த 2 பொருட்களையும் சேர்த்து ஒரு துணியில மூட்டை போல நீங்க கட்டிக்கோங்க. கருப்பு நிறத்தை தவிர வேற எந்த கலர் துணியில வேணாலும் இந்த பொருட்களை நீங்க மூட்டை போல கட்டிக்கலாம். இப்ப நீங்க தூங்க போறதுக்கு முன்பாக உங்களுடைய வலது கையில அந்த மூட்டையை வச்சுக்கிட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த மந்திரத்தை 10 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லுங்க. குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள், அதிகபட்சம் 20 நிமிடங்கள் வரை நீங்க சொல்லலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கையெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. நீங்க தரையில, பாயில, பெட்லன்னு எங்க நீங்க படுக்க போறதாக இருந்தாலும் சரி, அந்த இடத்திலேயே உட்கார்ந்து இந்த மந்திர ஜபத்தை முடிச்சிட்டு பிறகு தலையணைக்கு கீழே இந்த மூட்டையை வச்சுட்டு நம்ம படுக்கணும். சொல்ல வேண்டிய மந்திரம்: ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்வர்ண பைரவாய ஹும்பட் ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்வர்ண பைரவாய ஹும்பட் ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்வர்ண பைரவாய ஹும்பட் ஸ்வாஹா. அவ்வளவுதாங்க, மிகவும் எளிமையான மந்திரம்.
குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள் சொன்னாலே முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். மந்திர ஜபத்தை முடிச்சிட்டு இந்த மூட்டையை தலைகாணி அடியில வச்சுட்டு அமைதியா நீங்க படுத்து தூங்கிடுங்க. அடுத்த நாள் காலையில, அதாவது ஞாயிற்றுக்கிழமை நீங்க எழுந்தவுடன் ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதுல இந்த மூட்டைக்குள் இருக்கக்கூடிய கல்லுப்பு மற்றும் மிளகை சேர்த்துடுங்க. கல்லுப்பு ஓரளவிற்கு கரைந்தவுடன் அந்த தண்ணீரை வீட்டுக்கு வெளியே அந்த மிளகுடன் சேர்த்து நீங்க ஊத்திடுங்க. கல்லுப்பு முழுமையாக கரையணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. கொஞ்சம் கரைந்தாலே போதும். அந்த தண்ணீரை அப்படியே நீங்க வெளியே ஊத்திடணும். அதற்கு பிறகு நீங்க குளிச்சிருங்க. அடுத்த நாளும் அமாவாசை இருப்பதனால அப்பா அம்மா இருக்கிறவங்க நார்மலா நீங்க குளித்தாலே போதும். மற்றவர்கள் நீங்க தலைக்கு வேணும்னா குளிச்சுக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும்.